அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது எதிர்பாராமல் வரும் ஆபத்தில் இருந்து விடுபட பைரவர் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தேய்பிறை அஷ்டமி என்றாலேயே அது பைரவருக்கு உகந்த நாள். அதிலும் புதன்கிழமையில் வரும் இந்த புதாஷ்டமி இன்னும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காலங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கால பைரவர். மேலும் இவர் அனைத்து கிரகங்களுக்கும் குருவாக இருக்கிறார். அதிலும் குறிப்பாக பாரம்பரிய சனீஸ்வரன் அவர்களுக்கு குருவாகவும் இருக்கக்கூடியவர். சனீஸ்வரனுக்கு ஈஸ்வரன் பட்டம் அளித்தவரும் கால பைரவர் ஆவார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட யம பயமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட எதிரிகள் நமக்கு தொல்லை கொடுத்தாலும் அவை அனைத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான தெய்வம்தான் நம்முடைய காலபைரவர் அவர்கள். அவருடைய இந்த நாட்களில் அவருக்கு உகந்த இந்த அஷ்டமி நாட்கள் கண்டிப்பாக அவரை வழிபாடு செய்யுங்கள். அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். அதிலும் இந்த புதாஷ்டமி என்று நீங்கள் குறிப்பாக வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி என்றால் சிறப்பு. அதிலும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த புதாஷ்டமி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட நாட்களில் காலபைரவருக்கு உகந்த தேய்பிறை அஷ்டமி, அதாவது புதாஷ்டமி என்று வீட்டில் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என தெய்வீக பலன்கள் முறையில் பார்க்கலாம். அதாவது உங்களுடைய பைரவருடைய அருளை பெற வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், காரிய தடைகள் நீங்க வேண்டும். அதாவது உங்களுடைய வேலை ஏதாவது நினைத்து கொண்டிருந்தால், அதற்கு ஏதாவது தடைகள் வந்தால் அதனை நீக்க நீங்கள் கண்டிப்பாக காலபைரவரை வணங்கலாம். சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்க வேண்டும் என மனதில் நினைப்பவர்களும், எதிரிகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களும் நீங்கள் கண்டிப்பாக யம பயம், மனபயம் போன்ற அனைத்து விதமான பயங்களும் விட்டு விலகி ஓட நினைப்பவர்கள் கால பைரவரை வழிபாடு கண்டிப்பாக செய்து வாருங்கள் இன்றைய தினத்தில். அப்படிப்பட்ட கால பைரவரை வீட்டில் எளிமையான முறையில் நீங்கள் தாராளமாக பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். ஆனி மாதத்தின் புதாஷ்டமி என்பது ஜூன் மாதம் 18ஆம் தேதி காலை 10:58 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஜூன் மாதம் 19ஆம் தேதி காலை 8:58 மணி வரை இருக்கிறது. அதனால் நாம் பைரவரை வழிபாடு செய்வதற்கு இந்த 18ஆம் தேதியான இன்று காலை 11 மணியிலிருந்து ஜூன் மாதம் 19ஆம் தேதி காலை 9 மணிக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ராகாலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்துவிட்டு மீதம் இருக்கும் நேரத்தை தாராளமாக கால பைரவருக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த புதாஷ்டமி வழிபாட்டை வீட்டிலிருந்து செய்வதற்கு பைரவரின் சிலையோ படமோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவுமே இல்லை. கால பைரவரின் சிலை படம் இருக்கும் பட்சத்தில் அந்த சுத்தம் செய்த சந்தனம், குங்குமம், புனுகு வைத்து கொள்ளுங்கள். முக்கியமாக கலசத்தில் அந்த பைரவரை ஏற்றிக்கொள்ளுங்கள். சிலை இருக்கும் பட்சத்தில் பன்னீரால் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். அப்படி படமோ சிலையோ இல்லை என்பவர்கள் பைரவரை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் நல்லெண்ணெய் தீபமாக இருக்க வேண்டும். ஒரு துணியில், அதாவது வெள்ளை நிற துணியில் எடுத்து அதில் 54 எண்ணிக்கையில் மிளகை போட்டு மூட்டை மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் நன்கு சுடர் விட்டு எரியும் போது தாராளமாக உங்களுடைய கடன் பிரச்சனை, யமபயம் மற்றும் எதுவாக இருந்தாலும் எதிர்பாராமல் வரக்கூடிய ஆபத்து, விபத்துக்கள் போன்றவை எதுவும் நம்மை அண்டக்கூடாது என பைரவரை மனதில் நினைத்து கொண்டு தாராளமாக வழிபடலாம். பைரவர் என்பவர் அப்பேற்பட்ட எவருக்காக சனீஸ்வர பகவான் அவருடைய தொல்லைகளில் இருந்து விடுபட அருளக்கூடியவர். ஏனென்றால் சனீஸ்வரனுடைய குருநாதர் பைரவரே ஆவார். இந்த தீபம், அதாவது இந்த தீபமானது வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு இந்த தீபத்தின் முன்பாக உப்பு சேர்க்காத தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். அடுத்ததாக சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்தி கால பைரவரின் பின் இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை 108 முறை அந்த விளக்கின் முன்பாக அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் கால பைரவரின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அவரின் அருளால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும். அதற்குரிய மந்திரம் என்னவென்றால், ஓம் கால பைரவாய நமோ நமக. இந்த மந்திரத்தை தாராளமாக இந்த புதாஷ்டமி என்று கூறி அந்த தீபத்தை ஏற்றுங்கள்.
உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எதிர்பாராமல் வரக்கூடிய விபத்துக்கள் கண்டிப்பாக நீங்கும். அனைத்து சிவாலயங்களிலும் காலபைரவரை காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காலபைரவரை இந்த புதாஷ்டமி நாளில் இந்த முறையில் வீட்டில் வழிபாடு செய்பவர்களுக்கும் காலபைரவர் காவல் தெய்வமாக இருந்து காப்பாற்றுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.